ஒரு ஊரில் நிறைய குரங்குங்க வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் ஒரு வியாபாரி அந்த ஊருக்கு குரங்குகளை வாங்க வந்தானாம். ஒரு குரங்கை 100 ரூபாய்க்கு வாங்கிறதா அறிவிச்சானாம். அந்த ஊர் ஜனங்க எல்லாம் அவனை பைத்தியம்னு நினச்சாங்களாம். யாராச்சும் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்கிற குரங்கை காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு யோசிச்சாங்களாம். இருந்தாலும் கொஞ்சம் ஆளுங்க குரங்குகளை பிடிச்சி வியாபாரிக்கிட்ட கொடுத்து அவன் கொடுக்கறதா சொன்ன பணத்தை வாங்கிக்கிட்டாங்களாம். இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவ நிறைய மக்கள் குரங்கு பிடிக்கிற வேலையில் இறங்கினாங்களாம். கொஞ்ச நாள் கழித்து அந்த வியாபாரி ஒரு குரங்குக்கு 200 ரூபாய் தருவதா சொன்னானாம். அதுவரை சோம்பேறித்தனமாக வீட்டிலேயே இருந்தவங்களும் உடனே குரங்கை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பாக்கி இருக்கிற குரங்குகளை எல்லாம் 200 ரூபாய்க்கு ஜனங்க விற்றதும் இனிமே வாங்குகிற குரங்குக்கு 500 ரூபாய் தரேன்னு சொன்னானாம் வியாபாரி. ஜனங்களுக்கு தூக்கம் எல்லாம் போச்சு. ஊரில் மிஞ்சி இருக்கிற 5-6 குரங்குகளையும் பிடிச்சி விற்று ஒன்றுக்கு 500 ரூபாய் வாங்கினாங்களாம். வியாபாரி அடுத்து என்ன அறிவிப்பு விட போகிறாருன்னு மக்கள் ஆர்வமாக காத்திருந்தாங்க. ஒரு வாரம் தான் ஊருக்கு போகிறதாகவும் திரும்பி வந்ததும் ஒரு குரங்கை 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறதாகவும் சொன்னானாம் வியாபாரி. தன் வேலைக்காரனை கூண்டில் இருக்கிற குரங்குகளை எல்லாம் பார்த்து பராமரிக்க சொல்லிட்டு தன்னோட ஊருக்கு போனானாம் வியாபாரி. பிடிச்சி விற்று 1000 ரூபாய் வாங்கிறதுக்கு ஒரு குரங்கு கூட எஞ்சி இல்லையேன்னு மக்களுக்கு கவலை. அதை பார்த்த வியாபாரியோடைய வேலைக்காரன் ஜனங்களுக்கு ஒரு குரங்கை 700 ரூபாய்க்கு விற்கிறதா சொன்னானாம். காட்டு தீ மாதிரி செய்தி பரவிச்சு. வியாபாரி 1000 ரூபாய்க்கு குரங்கு வாங்கினா எப்படியும் தங்களுக்கு 300 ரூபாய் லாபம் கிடைக்கும்னு யோசித்தாங்க ஊர் ஜனங்க. அடுத்த நாள் கூண்டில் அடைஞ்சி இருக்கிற குரங்குகளை வாங்க பெரிய வரிசை காத்திருந்துச்சு. ஒரு குரங்கை 700 ரூபாய்க்கு வியாபாரியோட வேலைக்காரன் விற்றான். பணக்காரங்க நிறைய குரங்குகளை வாங்க ஏழைங்க கடனை உடனே வாங்கி கொஞ்சம் குரங்குகளை வாங்கினாங்களாம். குரங்குகள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்ட ஜனங்க அந்த வியாபாரி மறுபடியும் எப்போ ஊருக்கு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். யாருமே வரலை. எல்லாரும் அந்த வியாபாரியோட வேலைக்காரனை பார்த்து விஷயத்தை கேட்க ஓடுனாங்க. ஆனால் அவன் எப்போவோ ஊரை காலி பண்ணிட்டு ஓடிட்டான். அப்போ தான் ஊர் ஜனங்க ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத குரங்குகளை 700 ரூபாய் கொடுத்து வாங்கி விற்க முடியாத நிலைமையில் இருக்கோம்னு உணர்ந்தாங்க. இந்த வியாபாரத்துக்கு பேர் தான் பங்குச்சந்தை. இந்த குரங்கு வியாபாரத்தில் சொற்ப ஆட்கள் தான் பணக்காரங்க ஆக முடியும். பெரும்பாலான ஆட்களுக்கு குடி தான் மூழ்கி போகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.